புதுச்சேரி திருபுவனை தொகுதியில் கடந்த 20 ஆண்டுகளாக மின்சாரம், குடிநீர், சாலை வசதி இல்லாமல் சேரும் சகதியுமாக தவித்து வருவதாகவும், பாம்பு உள்ளிட்ட விஷப்பூச்சிகளும் இடையே உயிருக்கு பயந்து வாழ்ந்து வருவதாகவும் கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி அடுத்த திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட ஸ்ரீ கணபதி நகர், இந்திரா நகர் மற்றும் வரதராஜ பெருமாள் நகர் ஆகிய பகுதிகளில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த பகுதியில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக அடிப்படை வசதிகளான மின்சாரம், குடிநீர் மற்றும் சாலை வசதிகள் செய்து தரப்படவில்லை. இதுகுறித்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான அங்காளனிடம் பலமுறை தொகுதி மக்கள் முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் புதுச்சேரியில் தற்பொழுது பெய்து வரும் கனமழையால் கணபதி நகர், வரதராஜ பெருமாள் நகர் மற்றும் இந்திரா நகர் ஆகிய பகுதிகளில் சாலை வசதி இல்லாததால் மழைநீர் ஆறு போல தேங்கி சேரும் சகதியுமாக காட்சி அளிப்பதால் இந்த பகுதி மக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மேலும் மின்சார வசதி இல்லாததால் பாம்பு உள்ளிட்ட விஷப்பூச்சிகள் எப்போது கடிக்குமோ என்ற உயிர் பயத்தில் தினம் தினம் வாழ்ந்து வருவதாகவும் அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதுகுறித்து அந்த பகுதி மக்கள் கூறும் பொழுது, கடந்த 20 ஆண்டுகளாக இந்த பகுதியில் சாலை வசதி இல்லாததால் சேரும் சகதியுமாக உள்ளது. விஷ ஜந்துக்கள் இடையே வாழ்ந்து வருவதாகவும், இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சென்று முறையிட்டால் அதிகாரிகள் தங்களை மிரட்டுவதாகவும் குற்றம் சாட்டிய அவர்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கு எந்தவித நடவடிக்கையும் எடுப்பதில்லை எனவும் தெரிவித்தனர். மேலும் தற்பொழுது பெய்துள்ள மழையால் இடுப்பளவு தண்ணீரில் நீந்தி செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர்.